ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு நடந்து கொண்டிருப்பது அதிகார போட்டி. யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கான குழப்பம். இதில் திமுகவிற்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? திமுக போய் இவர்கள் குடும்ப விவகாரத்தில் போய் தலையிடுவார்களா? கட்சியினுடைய கட்டுப்பாடு மொத்தமுமே ராமதாஸ் அவர்கள் தான் கையில் எடுக்க போகிறார். இதுதான் அந்த கட்சியினுடைய சட்ட அமைப்பு விதிகளாக இருக்கிறது என்கிற பட்சத்தில் அன்புமணியை அதனாலதான் புலம்புறாரு. நான் 3 ஆண்டு காலம் நான் தலைவராக இருந்த போது தீராத மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றெல்லாம் அவர் பல ஊர்களில் பேசுறாரு. பகிரங்கமாக தந்தையர் தினத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பொதுக்கூட்டத்திலே பேச தெரிந்த அன்புமணிக்கு நேரடியாக போய் தைலாவரத்திலே போய் பார்த்து நேரடியாக அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்பதில் என்ன மனத்தடை? பாமக 2 அணிகளாக பிளந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விமர்சனத்தை உண்மை என்று சொல்லுகிற விதமாக 2 பேரும் மாறி மாறி முடிவெடுக்கிறார்கள். நீண்ட காலமாக ராமதாஸோடு பயணித்தவர்கள் அன்புமணியை பார்க்கக்கூடாது, அன்புமணியை பார்க்கிறவர்கள் ராமதாஸை பார்க்கக்கூடாது என்கிற கேட்டு போடுறாங்கன்னா நடுவில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார்கள். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்று சொல்வதை போல 2 தரப்பிலையுமே சமாளிக்க முடியாமல் ஜி.கே. மணி போன்றவர்கள் தப்பித்து விட்டார்கள் தான் சொல்லுவாங்க. இன்னொரு கட்சியை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, நாங்கள் கதவை பூட்டி விட்டோம் என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அப்படி ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்லை. புதிதாக இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. திமுக கூட்டணி நிரம்பி வழிகிறது, ஹவுஸ்ஃபுல்லா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாமக கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவரோட மகன் அன்புமணி அவர்களும் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அன்புமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்னன்னா, எங்கள் கட்சியில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு உடனடியாக ராமதாஸ் அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, அன்புமணி சொல்றது சுத்த போய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது யாரு சொல்றது உண்மை? ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றது உண்மையா இல்லை அன்புமணி அவர்கள் சொல்றது உண்மையா? கூட்டணி யாரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கணக்கு 2 பேருக்கு இடையே மாறுபாடாக இருக்கிறது. தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு தான் பயணிக்க வேண்டும் என்று அன்புமணி விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதிலே பல முறைகேடுகள் நடந்ததாகவும் அதிலே பல கோடிகளை அவர் பெற்றுக்கொண்டதாகவும் ஒரு வழக்கு அவர் மீது சிபிஐயினுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே அவர் இருக்கிறது. எனவே அவர் நினைத்தால் கூட பாஜகவை விட்டு வெளியேற முடியாத ஒரு சிக்கலிலே அவர் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். அதே நேரத்திலே மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு மாறி மாறி பயணித்த காரணத்தினாலே தான் பாமகவிற்கு ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைத்தது. எம்ஜிஆர் காலத்திலே ஒரு சமூக நீதி போராட்டம் வெடித்த போது துப்பாக்கி சூட்டிலே 22 பேர் உயிர் பலி ஆனார்கள். குருதி கொப்பளிக்க ரத்த வெள்ளத்திலே மிதந்துதான் இந்த கட்சியை தொடங்கியது. எனவே அவர் 96,000 கிராமங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனராக நான் பல வேலைகளை செய்திருக்கிறேன். எந்த துயரத்தையும் பார்க்காமல், உழைப்பினுடைய வழியை பார்க்காமல், வியர்வையை பார்க்காமல், எதுவுமே இல்லாமல் நேரடியாக 35 வயதிலே நான் தான் அவரை தலைவராக, சுகாதாரத்துறை அமைச்சராக மாற்றினேன். அதனுடைய விளைவாக அவருக்கு ஒரு கட்சியினுடைய அடித்தளம் என்னவென்று புரியவில்லை, எப்படி கட்சியை நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை, அவருக்கு தலைமை பண்பே கிடையாது, அவருக்கு எப்படி கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. எனவே அவர் கட்சியை மரியாதையாக என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவர் செயல் தலைவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். நான் சொல்வதை கேட்கிற இடத்திலே தான் அவர் இருக்க வேண்டுமே தவிர அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆடக்கூடாது என்றுதான் மருத்துவர் ராமதாஸ் சொல்றார். எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்றால், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். திமுக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெற்றால், கூட்டணியிலே இருந்தால், ஒரு வெற்றிகரமான கூட்டணியிலே நிறைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே கட்சி வளர்ச்சிக்கு அது நன்றாக இருக்கும். பல்வேறு கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும், செல்வாக்கு மிக்க சக்தியாக நம்மால் இருக்க முடியும் என்கிற நிலைமை இருக்கிற போது, தோற்று போவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அணியிலே போய் எதற்காக தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு விழிக்க வேண்டும், ஏன் இந்த தேவையில்லாத வேலையை செய்ய போகிறார் என்கிற ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு இருக்கிறது. அப்ப திமுகவை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகரக்கூடாது என்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில தகப்பனுக்கும் மகனுக்கு நடக்கிற முரண்பாட்டை திமுக தோற்றுவித்தது என்கிறார். திமுக எப்படி தோற்றுவிக்க முடியும்? உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை அது.
அறக்கட்டளையில் 1000 கோடிகளுக்கு மேலாக நீங்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அதை வந்து யாரிடம், அடுத்த தலைமுறை யாரிடம் ஒப்படைப்பது என்பதில் குடும்ப சண்டை நடக்கிறது. சௌமியா அன்புமணி அடுத்த வேட்பாளராக தருமபுரியிலே நின்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சௌமியா அன்புமணி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே நின்றார். அதே போல வந்து அவருடைய மகள்கள் 2 பேருமே வந்து பிரச்சாரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் அரசியல் களத்திற்கு வருவதற்கு ஒரு முன்னேற்பாடாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது பெண் வாரிசுகள் அந்த இடத்திற்கு வரக்கூடாது, பெண்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தன் தான் இளைஞரணி தலைவராக வர வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக 3ஆம் தலைமுறை தலைவரை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை ராமதாஸ் தொடங்கிவிட்டார். அதை புரிந்து கொண்டு சுதாரித்து அப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லை, முகுந்தன் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சொன்னபோது கூட எனக்கு யாரும் தேவையில்லை என்று மைக்கை தூக்கி அடித்தார். எனவே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது குடும்ப சண்டை. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு நடந்து கொண்டிருப்பது வந்து அதிகார போட்டி, யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கான குழப்பம். இதில் திமுகவிற்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? திமுக போய் இவர்கள் குடும்ப விவகாரத்தில் போய் தலையிடுவார்களா? தனிப்பட்ட முறையில் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்கள் என்று கேட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் கூட்டணியிலும் கிடையாது. திமுகவிற்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீண்ட காலம், பாமகவிற்குமே நீண்ட காலம் உறவே இல்லையே, எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லையே. சட்டமன்றத்தில் சில உறுப்பினர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு பெற்றால்தான் உண்டு. ஜி.கே. மணி மாதிரி யாராவது சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசுகிற வாய்ப்பு பெற்றால்தான் உண்டே தவிர வேறு எந்த வாய்ப்பு இருக்கிறது? எனவே ஒரு அபாண்டமான பணியை தான் வந்து சுமத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டு சொன்னார். சரி, இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ அவங்க கூட்டணி பேரம் இனிமேல் எப்படி சார் இருக்க போகுது? கூட்டணி பேரம் என்பது என்னவாக இருக்கிறதுனா, யார் வந்து இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு தான் வந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. பொதுக்குழுவுக்கு தான் வந்து யாரை வந்து தீர்மானிக்க வேண்டும் என்று, யாரோட கூட்டணி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பொதுக்குழு தான் தீர்மானிக்க போகிறது. எனவே பொதுக்குழுவை கூட்டி தான் ஒரு கட்சியினுடைய பதவி வழங்குவது, ஒருத்தர் கூட்டணியை எப்படி நியமிப்பது, எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருக்கிறது என்றால், பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் மருத்துவர் ராமதாஸுக்கு தான் இருக்கிறது. எனவே கட்சியினுடைய கட்டுப்பாடு மொத்தமுமே ராமதாஸ் அவர்கள் தான் கையில் எடுக்க போகிறார். இதுதான் அந்த கட்சியினுடைய சட்ட அமைப்பு விதிகளாக இருக்கிறது என்கிற பட்சத்தில் அன்புமணி அதனாலதான் புலம்புறாரு. நான் வந்து 3 ஆண்டு காலம் வந்து நான் தலைவராக இருந்த போது தீராத மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றெல்லாம் அவர் பல ஊர்களில் பேசுறாரு. பகிரங்கமாக வந்து தந்தையர் தினத்திலே வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பொதுக்கூட்டத்திலே பேச தெரிந்த அன்புமணிக்கு நேரடியாக போய் தைலாவரத்திலே போய் பார்த்து நேரடியாக அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்பதில் என்ன மனத்தடை இருக்கிறது? அப்ப ஒரு மேடையிலே தான் ஒரு நாடகமாக பேசுகிறாரே தவிர, மேடையிலே தான் வீரவசனம்லாம் பேசுறாரே தவிர, மேடையிலே தான் பெரிய ஜென்டில்மேன் மாதிரி அவர் பேசுறாரே தவிர, நேரடியாக களத்துக்கு போக மாட்டேங்கிறாரே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரே, தைலாபுரத்துக்கு அவர் வருவதே இல்லையே. அப்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை என்றால் நேரடியாக அவர் ராமதாஸை சந்தித்திருப்பார். அப்படி சந்திக்காமல் தவிர்ப்பதன் மூலமாக இவர் தனியாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார், ராமதாஸ் ஒரு தனியாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பாமக 2 அணிகளாக பிளந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விமர்சனத்தை உண்மை என்று சொல்லுகிற விதமாக 2 பேரும் மாறி மாறி முடிவெடுக்கிறார். இவர் வந்து கட்சியின் பொருளாளர் திலகபாபாவை நீக்குகிறார், அவர் சேர்க்கிறார். இவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை காணாம் என்று சொல்லுகிறார், அவர் அந்த பக்கம் அவர்தான் கட்சி என்கிறார். இப்படி மாறி மாறி பேசுகிறார்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஜி.கே. மணியும் அருளும் வந்து நம்ம நெஞ்சு வலிச்சு வந்து அவசரமாக மருத்துவமனையில போய் எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்ப கட்சியினுடைய மன நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்கள். நீண்ட காலமாக ராமதாஸோடு பயணித்தவர்கள் வந்து அன்புமணியை பார்க்கக்கூடாது, அன்புமணியை பார்க்கிறவர்கள் ராமதாஸை பார்க்கக்கூடாது என்கிற கேட்டு போடுறாங்கன்னா நடுவில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார்கள். மத்தளத்துக்கு 2 பக்கமும் வந்து அடி என்று சொல்வதை போல 2 தரப்பிலையுமே சமாளிக்க முடியாமல் ஜி.கே. மணி போன்றவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, இப்போ இவங்க 2 பேர் நீங்க சொன்ன மாதிரி 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க. எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 1 வருடம் தான் இருக்கு. ஸோ கூட்டணி அமைக்கிறதுல இது எவ்வளவு சிக்கலா இருக்கும் சார்? ஒரு கட்சி எப்படி நம்புவாங்க பாமகவை? இல்ல, பாமகவினுடைய வாக்கு வங்கி முழுமையாக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் தான் இருக்கிறது, சமுதாய வாக்கு வங்கி அவரிடம் தான் இருக்கிறது. ஆனால் கட்சியினுடைய நிர்வாகம் என்று வருகிற போது அன்புமணியிடம் தான் இருக்கிறது. நீண்ட காலமாக அவர் வந்து கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பிலே வந்து அவர் செயல்படுத்துகிறார். அவரால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அந்த பக்கம் இருக்கிறார். ஆனால் யார் பக்கம் சமுதாயம் இருக்கிறது, வாக்கு வங்கி யார் பக்கம் இருக்கிறதுனா நீண்ட காலமாக உழைத்த ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறது. எனவே அன்புமணி வந்து ராமதாஸிடம் சரணடைவதை தவிர
அவரிடம் மண்டியிடுவதை தவிர அவருக்கு வேறு வாய்ப்பே இல்லை என்றுதான் வந்து பாட்டாளி சொந்தங்கள் பல பேர் சொல்றாங்க. அதனால முடிவு முழுக்கவே ராமதாஸ் அவர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி போனாலும் அங்க ஆல்ரெடி திருமாவளவன் இருக்காரு. அந்த கூட்டணி எப்படி பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திருமாவளவன் நிறைய முறை சொல்லியிருக்காரு, பாமக அந்த மைக்கிற எந்த கூட்டணியும் நாங்க இருக்க மாட்டோம், வெளியே போயிடும்னு சொல்லியிருக்காரு. இது ஐயாவுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சோ எப்படி இப்படி ஒரு ஆசையை சொல்றாரு சார்? பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை திமுக கூட்டணியிலே சேர்க்கப்படுகிற நிலைமை வந்தால் விசிகா அந்த கூட்டணியில இருந்து வெளியேறிவிடும் என்பதை திரும்ப திருமாவளவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமாக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேட்டபோது அப்படி ஒரு திட்டம் எங்களிடத்திலே இல்லை. ஏனென்றால் கூட்டணியிலே ஏற்கனவே போதுமான அளவிற்கு சீட்டு ஷேரிங் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னொரு கட்சியை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, நாங்கள் கதவை பூட்டிவிட்டோம் என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அப்படி ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்லை. புதிதாக இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. திமுக கூட்டணி நிரம்பி வழிகிறது, ஹவுஸ்ஃபுல்லா இருக்காங்க. மறுபடியும் இன்னும் சில கட்சிகளை சேர்க்கக்கூடிய இடத்திலே திமுக இல்லை. எனவே ராமதாஸினுடைய வாக்கு வங்கிக்காக, வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கிக்காக காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய ஒரு நிலைமை திமுகவுக்கு ராமதாஸினுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்பதற்கான சூழ்நிலை ஒருவேளை கனிந்து வந்தால் அப்படி ஒரு கூட்டணி அமையலாம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் கூட்டணி அமைவதற்கான நடைமுறை சாத்தியம் இல்லை. அதனால நிச்சயமாக பாமகவை திமுக சேர்ந்து கொள்ளாது. ஏன்னா கடந்த காலங்களிலே பாமக கடந்த காலத்திலே பாமக 2006 காலகட்டங்களிலே திமுக கூட்டணியிலே இருந்த போதெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து திமுகவிற்கும் பாமகவிற்கும் நிறைய சண்டை நடந்திருக்கிறது. அதனால் அரசியல் ரீதியாக பாமகவை எதிர்கொள்வதை விடவும் விசிகாவை எதிர்கொள்வதுதான் இலகுவானது திமுக. எனவே திமுக தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கி சுமப்பதற்கு தயாராக இருக்காது. எனவே இந்த ஏற்கனவே இருக்கிற கூட்டணி என்பது சில விமர்சனங்கள் இருக்கலாமே தவிர, மாற்று கருத்துக்கள் உரையாடல் நிகழலாமே தவிர அந்த கூட்டணி உடைந்து விடவில்லை. எனவே அவர்கள் கூடுதல் தொகுதி தான் கேட்கிறார்களே தவிர, சில கட்சி இன்னும் சில ஆட்சியிலே சில நிர்வாக ரீதியாக சில தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களே தவிர பகை முரணாக அதை பார்க்க முடியாது. நட்பு முரணாக, தோழமை சுட்டல் என்று சொல்லக்கூடிய நட்பு முரணாகத்தான் திருமாவளவன் போன்றவர்களோ, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்களோ, அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் போன்றவர்களோ விமர்சனங்களை முன்வைக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வேலை திட்டத்தில் யாருமே இல்லை. ஒருவேளை மாற்று அணிக்கு செல்லலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தால், ஒரு மதச்சார்பற்ற அணி இருந்தால் மட்டும்தான் மாற்று அணி அமைக்க முடியும். பாஜகவோடு சேர்ந்து கொண்டு அதிமுக கொட்டமடிக்கிற ஒரு சூழ்நிலை நீடித்தால் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு விசிக செல்லாது. சிபிஎம் போன்ற இடதுசாரி இயக்கங்கள் அங்கே செல்லாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற வேல்முருகன் கட்சி போன்றவர்கள் எல்லாம், தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த பக்கம் போக மாட்டார்கள். எனவே பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு திமுகவா அதிமுகவா என்கிற போட்டி, எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா என்கிற போட்டி நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணிக்கான ஒரு ஒரு பரிசீலனையாவது செய்வார்களே தவிர, இப்போது இருக்கிற நிலைமையிலே திமுகவை விட்டு வெளியேறுவதற்கு எந்த கூட்டணி கட்சியும் தயாராக இல்லை. சார், இப்ப இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட போகணும்னு ஆசைப்படுறாரு, அன்புமணி அவர்கள் பாஜக கூட போகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் படி பாமக யார் கூட போனா கரெக்டா இருக்கும்? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரூமர் போச்சு, விஜய் கூட பேச்சுவார்த்தை பேசுறாங்கன்ற மாதிரி ரூமர் போச்சு. விஜய் கூட போனா நல்லா இருக்குமா, யார் கூட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்? அதாவது பாமக தங்களை தனித்த கட்சியாக அடையாளப்படுத்தி கொண்டு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் கடந்த காலங்களிலே 2016 விளம்பரங்கள் எல்லாம் செய்தார்கள். அப்ப தனித்து தங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய கூட்டணி வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார். எனவே விஜயை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று அன்புமணி ராமதாஸோ, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று விஜயோ பிரச்சாரம் செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியிலே இடம்பெற முடியாதவர்கள், அதிமுக கூட்டணியிலே இடம்பெற முடியாதவர்கள் என்பவர்கள் மூன்றாவது அணி ஒன்றை அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி,
விஜயினுடைய வெற்றி கழகம் போன்றதெல்லாம், தமிழக வெற்றி கழகம் போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணையக்கூடிய ஒரு மையப்புள்ளி இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் கடந்த கால அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தால் மூன்றாவது அணி என்பது முழுக்க முழுக்க தோல்வியாகத்தான் முடிந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி மிகப்பெரிய அளவிலே மாபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய வைகோவிலே தொடங்கி திருமாவளவன்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து அமைத்த கூட்டணி என்பது மாபெரும் தோல்வி கூட்டணியாக மாறியது. எனவே மூன்றாவது அணிக்கு யார் துணிந்து செல்வார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி போனால் அவர்கள் அதிகார மையத்தில் இடம்பெற முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு அரசியலிலே மூன்றாவது அணி தோன்றினால் மட்டும்தான் பாமக அது குறித்து பேசும். ஆனால் பாமகவை பொறுத்தவரையில அரசியல் ஆதாயம் இல்லாமல் எங்கேயும் இறங்க மாட்டாங்க. அதனால அவர்கள் திமுக அணியிலே முயற்சி செய்வார் ராமதாஸ், இல்லை என்றால் அதிமுக அணியில இருப்பாங்களே தவிர விஜய் போன்ற சக்திகளை வந்து மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாரு. அவர் சினிமா கலைஞரை அரசியலுக்குள்ள விடவே கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். அவருடைய கருத்துப்படி வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வராது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி பூர்வமாக சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நேரம் காண சந்திப்போம். நன்றி.